வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். உருளைக்கிழங்கு அவல் உப்புமா இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு அவல் உப்புமாக்கு 200 கிராம் சின்ன அவல் எடுத்து சுத்தமாக கழுவி தண்ணியை ஊற்றிட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்தது உருளைக்கிழங்க பொடியாக நறுக்கி முதல்ல வறுக்க போகிறேன். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நறுக்கின உருளைக்கிழங்கு துண்டுகளை கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு, நல்ல பொன்னிறமாக இருக்குது. உருளைக்கிழங்கு துண்டுகளை கடாயில் இருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே கடாயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்தது ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு 3 நிமிஷம் வறுத்த பிறகு அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். அடுத்தது வறுத்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து கழுவி வச்ச அவலையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அவல் உப்புமா தயாராக இருக்குது. 2 டீஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஜூஸ், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த உப்புமா அப்படியே சாப்பிடலாம். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. காலையில் டிஃபனுக்கு கூட இது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு அவல் உப்புமா எப்படி இருந்தது? ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. சாயங்கால நேரத்துலையோ இல்லைன்னா காலையிலையோ நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாம். சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லைனா வெறுமனே கூட இதை நீங்கள் சாப்பிட்லாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.